தின்னதை ஜீரணிச்சாலே போதுமா, சொன்னதெல்லாம் ஜீரணிக்கப்படாது. எவ்வளவு பெற்றிருந்தால் கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுப்பார். திருநெல்வேலியிலே ஸ்நாக்ஸ் போட்ட இளைஞன் 30 பேருக்கு சோறு போட்டா, நீங்க உங்க மாமியாருக்காவது போட்டீங்களாமா? கூட்டம் முடிந்த பிறகு இங்கே ஒரு உண்டியல் வைக்கப்படும். நம்ம ஊர்ல என்ன வாங்கல அரசாங்கத்திட்ட இருந்து? எங்க வீட்டுல 2 கார் இருக்கு சார், ஆனா அரசு தருகிற இலவசங்களை நான் வாங்கத்தான் போயிருக்கேன். ஒரு சொற்பொழிவு ஓசியில பேசியிருப்பாருன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு லூசு ராஜா எங்க இருந்திருப்பாங்க? தின்னதை ஜீரணிச்சாலே போதுமா, சொன்னதெல்லாம் ஜீரணிக்கப்படாது. புதுசா ஆரம்பிச்சு எங்க ஊர்ல ஒருத்தருங்க நல்ல மனுஷன், அவரு வாங்கி வாங்கி கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறாரு. 10,000 20,000. புல் பாண்டியன் எவ்வளவு பெற்றிருந்தால் கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுப்பாரு. யோசிங்க, நானும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்கிறாரு, அது பண்ணியிருக்கிறாரு. அவங்க பேசின எல்லாம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இவங்க என்ன செஞ்சோம்னு சொல்லவே இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒருத்தர், அவங்க மட்டும் இல்ல 3 பேருமே, நான் 3 பேருக்கு தான் சொல்றேன். திருநெல்வேலியிலே ஸ்நாக்ஸ் போட்ட இளைஞன் 30 பேருக்கு சோறு போட்டா, நீங்க உங்க மாமியாருக்காவது போட்டீங்களாமா? இது இப்படி என்னன்னா, அங்க எல்லாம் இருக்கு, அங்க போங்க இப்படி சொல்லிட்டு போறது. நான் என்ன செஞ்சேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? பேசும்போது பார்த்தா அதாக்கு இதாக்குமே அடிச்சு. ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, கேரளா, இந்த முன்வரிசையில் 2 குழந்தைங்க உட்காந்துருக்கு. அவங்க அம்மா வந்து ரொம்ப, அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை, பப்பாசியில் இதில் இது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, இந்த மீனாட்சி மிஷனில். அந்த பயலுக இப்போ நம்ம தந்ததெல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தாங்க. நம்மளும் எவ்வளோ உயிரை கொடுத்து கற்றுனோம். நொந்து போய் அவங்க அம்மா கூட்டு போய் பஃப்பும் கேக்கு வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க முகத்தை பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அவன் சாப்பிட்ற, நான் பேசுறேன்றது தெரியாமல் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியாமல், அவன் கவனமெல்லாம் அதுலேயே தான் இருக்கு. உன்னை வாங்கினோன்னு அந்த பய முகம் எவ்வளோ சந்தோஷமாச்சு. நானும் வந்ததுலேருந்து அவனை பார்த்தேன். ஒன்று கிடைச்ச உடனேயே அவன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான்னா, வாங்குறதுன்றது பெறுவதுன்றது எவ்வளோ மகிழ்ச்சி. இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்போ நாங்கள் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இங்கே ஒரு உண்டியல் வைக்கப்படும். எல்லாரும் வரிசையாக வந்து ஆளுக்கு 100 ரூபா அதில் போட்டு போங்கன்னா நீங்கள் இருப்பீங்களா? ஒரு ஆள் இருக்குமா? இப்போ நானே முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன், இருங்க ஆளுக்கு 500 ரூபா தருவேன்னா பின் வரிசையில் இருக்கெல்லாம் முன்னுக்கு வந்துடும். இப்போ தருவதில் மகிழ்ச்சியா பெறுவதில் மகிழ்ச்சியா? சொன்னபடி இருக்காதீங்க, கொடுத்துருங்க. நானுமே பெறுவதில் முன் வரிசையில் நிற்பேன். ஏன்னா நானும் வாங்குறதுக்கு தானே நிற்பேன் இல்லையா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்ம ஊர்ல என்ன வாங்கல அரசாங்கத்திட்ட இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன வாங்கல? யார் வாங்கல? எங்க வீட்டுல 2 கார் இருக்கு சார், ஆனா அரசு தருகிற இலவசங்களை நான் வாங்கத்தான் போயிருக்கேன். சார் என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, ஆனாலும் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு மிக்சிய கிரைண்டரை வாங்க நான் போய் நிக்கிறேன்னா எனக்கு தெரிகிறது தருவதை விட பெறுவதில் தான் மகிழ்ச்சி என்று சமூகத்துக்கு தெரிகிறது. பேசுறாங்க ஒரு 3 பேர் வந்து, அதுல பெறுவதில் திருப்தி வராதான். நாங்க திருப்தியை பத்தியே பேசலையே, மகிழ்ச்சியை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கானா? அதுல கூட திருப்தி எங்க வரும்னா, சோறு போடும்போது அவன் சாப்பிட்றான்ல, எவ்வளவு போடுவீங்க? திருப்தியா சாப்பிட்டேன் சார் சொல்றானா இல்லையா? அவன் சாப்பாடை பெறுகிறான், எவ்வளவு வாங்குவான்? வயிறு நிறைய தான் அவுத்து விட்டு வாங்குவான். இதுல எனக்கு வேடிக்கை என்னன்னா, 3 பெண்கள் வந்து தருவதில்னு பேசியிருக்கிறாங்க. அது சின்ன பொண்ணு பாவம், அப்புறாணி. அது நீங்களே சொல்லுங்க சார், 60 வயதான பெண் கூட பிறந்த வீட்டிலிருந்து பொங்கல் சீர் வரும் என்று காத்திருக்கிறாளா இல்லையா? இருக்கு இருக்கு இருக்கு. அவன் கொடுக்கறது 50 ரூபா, அண்ணங்காரன், அவனுக்கு 70 வயசு இருக்கும். நான் எங்க அண்ணன் பொங்கல் சீர் கொடுத்தாங்க. இந்த அம்மாவுக்கு 50,000 கொடுக்கிற வசதி இருக்கும், ஆனாலும் அதை பெறுவதில் ஏதோ ஒன்று ஒழிந்திருக்கிறது. அதை பெறுவதில் தான் மகிழ்ச்சி. நிச்சயமா.
பிறந்த வீட்டில இருந்து ஏங்க இவ்வளவு பேசுறீங்களே பெண்கள், உங்க பிறந்த நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலன்னு வைங்க, செத்தான். அத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன், அன்பை தருகிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன், வீட்டுக்காரம்மா பிறந்த நாள் கூட தெரியல, பூ வாங்கி கொடுக்க கூடாது. அங்கிருந்து வரும்போது அவன் கையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்களா இல்லையா? நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் சொல்லியிருக்கம்மா, நீங்க என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னு கேட்கிறோமா இல்லையா? பேசுறாங்க. அதுல அந்த அம்மா இருக்காங்களே நடுவுல ஒரு அம்மா, அவரை ஒரு பெரிய மனுஷங்க, அவரு இங்கிலீஷ் வாத்தியாரு, கீழே விழுந்த பெரிய ஆள் தானே. நீங்க நல்லா யோசிங்க, கீழே ஒரு பொண்ணு விழுந்திருக்கு, பொண்ணு தலையில இருந்து பூ விழுந்திருக்கு, அப்படித்தானம்மா? பூ மட்டும்தான் விழுந்திருக்கு. அது எவ்வளவு பிரியம் இருந்திருந்தா சமூகத்துல ஒரு பூ உதிர்ந்து விடக்கூடாதுன்னு அதை எடுத்து நோட்ல வேற வச்சிருக்காரு. அவரை பொறுக்கின்னு சொல்லலாமா? அதுவும் பூ பொறுக்கி. அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நேத்து இவரு ஒரு சொற்பொழிவு ஓசியில பேசியிருப்பாருன்னு சொன்னாங்க. சொல்லலாமா? நான் சொற்பொழிவு தந்திருக்கிறேன், நான் தந்ததில் எனக்கு மகிழ்ச்சி, அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா தந்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கலாம். நான் பேசிட்டேன், ஆனா அவங்க ஒண்ணுமே தரல, அதனால அது ஓசின்னு ஒருத்தர் பேசினா இவங்க தான் அந்த அணிக்கு முக்கிய பேச்சாளர். அது முக்கிய. அதை விட கொடுமை, எங்கேயோ ஒரு ராஜா இருந்தானா, அவன் வந்து ஒரு செப்பு காசை சாக்கடை கிட்ட போட்டான். சாடை பேசுற மாதிரி தெரியல ராஜா. எனக்கு செப்பு காசும் இல்ல, தங்க காசும் இல்ல. இல்ல அவன் யோசிங்க, இந்த கதைகளை எல்லாம் எங்க கொண்டு தஞ்சாவூர்லயா கதை விடுறது? அது இவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ராஜா சாக்கடை ஓரம் செப்பு காசு கொடுத்தாரு. முதல்ல செப்பு காசு கொடுத்தாரா, அது கீழே விட்ட சாக்கடை இருந்துச்சு. அப்புறம் தங்க காசு கொடுத்தாராம், அப்புறம் ஒரு காசு வேணாம்னா 50 காசு கொடுத்தாராம், அப்புறம் ராஜ்யத்தையே கொடுத்தாராம். அவனுக்கு மகிழ்ச்சியே வரவில்லை. இப்படி ஒரு லூசு ராஜா எங்க இருந்திருப்பான்? ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனுக்கு ராஜ்யத்துல பாதியை கொடுத்தா அவன் கேட்டான், அங்க சாக்கடை வர மாதிரி கொடுங்க. எங்கம்மா கிடைச்சது உங்களுக்கு இந்த கதையை சொல்லி? அப்புறம் ஒரு இட்லி கடைக்காரன் 10 இட்லி அது ஒரு பொண்ணு கடன் கேட்டு வந்தது, பரவாயில்ல கொடுத்துட்டு, இது வந்தால் லாபக்கணக்கு, வராவிட்டால் புண்ணிய கணக்கு, கவிதாட்டையும் நீங்க போறப்ப வாங்கிக்கங்க, ஜிபேல பண்ணுவாங்க, கொடுத்தீங்கன்னா லாப கணக்கு, கொடுக்காட்டி தஞ்சாவூர் புண்ணிய கணக்கு. என்ன சொல்ல இது எல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனா மனித மனம் எப்படி இருக்கிறது, எதில் மகிழ்கிறது? ஏன் கல்யாண வீட்டுல மொய் நோட்டோட ஒருத்தன் உட்காந்துருக்கான்? செய்ததை வாங்கிறதுக்கு தான். நமக்கு எதுங்க மகிழ்ச்சி? நம்மளே வச்சுக்குவோம், நமக்கு இந்த பொண்ணோ பிள்ளையோ கல்யாணம் பண்றதுதானே மகிழ்ச்சி. ஆனா அங்கிருந்து வர்றவன் கையில டப்பா இருக்கான்னு பாக்குறோமா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? வெறுங்கையோட ஒருத்தர் ஒரு 20 பேர் வந்தான்னு வைங்க, நம்மால் பார்ப்பான், எல்லா பேரும் வெறுங்கையோட வரான், ஒரு இலைக்கு 200 ரூபாயா கணக்கு போடுறோமா இல்லையா? வந்தவனும் அந்த அந்த கிஃப்டை கொடுக்கும்போது அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லைங்க? வாங்குவதில் கிஃப்ட் வாங்கும்போது கிஃப்ட் சைஸ், இப்ப நாங்களே இந்த மேடைக்கு வந்தோடனே தஞ்சாவூர் தட்டை கொடுத்தோடனே பயங்கர சந்தோஷமா வாங்கினோமா இல்லையா? அதை வாங்கிட்டு கவிதா தான் சொன்னாங்க, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வெறும் கைதட்டை அட்டை இல்லாம இருக்கணும். நம்ம கொடுக்குற கைதட்டையா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும்? நீங்க கைதட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம், எங்கன்னா கொண்டு வந்தீர்கள்? கைதட்டலாக கொண்டு வந்தோம். அதெல்லாம் எங்கேயா வச்சிருக்கேன்? காத்துல வச்சிருக்கேன். சொல்ல முடியுமா? இந்த சமூகத்தில் பெறுவதுதான் மகிழ்ச்சி.